சிவபுரம் அப்படிங்கிற கிராமம். அந்த ஊர் பேருக்கு ஏத்தாப்புலயே ஊர்ஜனங்க எல்லாரும் சிவனுடைய பக்தர்கள். ஆனா எல்லாருடைய பக்தியை விட கமலாவோட பக்தி ரொம்ப வித்தியாசமானது. அவளுக்கு சிவன் அப்படின்னா உயிர். காலையில எழுந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் எப்பவுமே அவ ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் வாழ்ந்துகிட்டு இருப்பா. ஆனா அவளுடைய பக்தி எவ்வளவு பெருசோ அதையும் தாண்டினதுதான் அவளுடைய சோம்பேறித்தனம். அவ நாள் பூரா பூஜை அறையில உக்காந்துக்கிட்டு ஓம் நம சிவாயா சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா சமையல் அறைக்குள்ள போய் கரண்டி எடுக்க மாட்டா. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற துளசி மாடத்துக்கு போய் தண்ணிய ஊத்துவா. ஆனா வயல்ல இறங்கி வேலை செய்ய மாட்டா. அவளுடைய புருஷன் ராமையா கஷ்டப்பட்டு உழைக்கிறவன். ராமையா வீட்டு வேலை வயல் வேலை எல்லாத்தையுமே தனியா செஞ்சுக்கிட்டு பொண்டாட்டியோட சோம்பேறித்தனத்தை பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள், கமலா, காலையிலேயே எழுந்திருச்சிட்டியா? சந்தோஷம். மாடுங்களுக்கு கொஞ்சம் புல்லு வைக்கலாம்ல, பாவம் பசியில கத்துதுங்க. கமலா கண்ணை மூடிக்கிட்டே, சிவனுடைய பேரை சொல்லிக்கிட்டு இருக்கேன், தடுக்காதீங்க, குறுக்க வராதீங்க. மாடுங்களை படிச்சதும் அந்த சிவன் தான். அவர் எல்லாரையும் பார்த்துக்கும் போது மாடுங்க பசியை தீக்க மாட்டாரா? அப்போ ராமையா, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு தான். ஆனா இப்ப அதுங்களை நாம தானே வளர்க்குறோம். நமக்கும் கொஞ்சம் பொறுப்பு இருக்கணும் இல்ல? சரி சரி, நான் வயலுக்கு போறேன். மதியத்துக்கு கஞ்சியாவது காய்ச்சி கொண்டு வந்து கொடு. வெயில வேலை செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிவனுக்கு பூஜை செய்யாம நான் சமைக்கவும் மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன். நீங்க மரத்துல இருக்கிற பழத்தை சாப்பிட்டுட்டு வேலைக்கு போங்க. எல்லாத்தையும் அந்த சிவனே நல்லபடியா பார்த்துப்பாரு. ராமையா தலையை பிடிச்சுக்கிட்டு வயலுக்கு போய் சேர்ந்தான். ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாரும் கிணத்தடிக்கு வந்து கிணத்துல இருந்து தண்ணி இறைக்கும் போதும் கூட கமலா பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. தெரியுமா சாந்தா, அந்த கமலா நேத்து முழுக்க கோவில தான் உட்காந்துக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் மழை வந்து வீட்டுக்குள்ள காய போட்டிருந்த துணியெல்லாம் தரையில விழுந்து சேரா ஆயிடுச்சு. பாவம் அந்த ராமையா சாயந்தரம் வந்து அவன் தோச்சி மறுபடியும் காய போட்டான். என்ன பக்தியோ என்னவோ, வேலை எதுவும் செய்யாம கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தா கடவுள் சந்தோஷப்பட்டுருவாரா? எதுவும் செய்யாம பலனை மட்டும் எப்படி எதிர்பார்க்கிறாளோ. நேத்து அவ வீட்டுக்கு போயிருந்த வீடே ரொம்ப அழுக்கா இருந்துச்சு. பூஜை அறை மட்டும்தான் சுத்தமா இருந்துச்சு. பக்தி நல்ல விஷயம்தான், ஆனா சோம்பேறித்தனத்தை பக்திங்கிற பேரை சொல்லி மூடி மறைக்க கூடாது. பாவம் அந்த ராமையா எதுக்குதான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தானோ? இவங்க பேசுறது எல்லாமே கமலா காதல விழுந்தாலும் பெருசா அதை பத்தி தலையை கெடுத்துக்க மாட்டா. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பக்தி இல்ல. என்னுடைய பக்தியை பார்த்து ஒரு நாள் அந்த சிவனே நேர்ல வருவான், வந்து என்னுடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பான் அப்படின்னு கமலா எப்பவுமே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருப்பா. கைலாயத்துல சிவன் பார்வதி 2 பேருமே உட்காந்து பூலோகத்துல இருக்கிற பக்தர்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க பார்வை சிவபுரத்துல இருக்கிற கமலா மேல போச்சு. அன்னை பார்வதி சிரிச்சுக்கிட்டே, பாத்தீங்களா சுவாமி, உங்க பக்தை கமலா இவ்வளோ பக்தியோட உங்க பேரை சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ சொல்ற உங்களுடைய பேர் பூலோகத்தை தாண்டி கைலாயம் வரைக்கும் கேக்குது. உண்மையிலேயே அவளுடைய பக்தி சிறந்ததுதான். சிவன் கம்பீரமா, உண்மைதான் தேவி, அவளுடைய பக்தியில எந்த குறையும் இல்ல, மனசுக்குள்ள எந்த கெட்ட எண்ணமும் இல்ல. ஆனா அவளுடைய வழிபாட்டு முறையில தான் ஏதோ ஒரு குறை இருக்கு. பார்வதி தேவி ஆச்சரியமா, குறையா? என்ன குறை சுவாமி? அவ பக்திய தன்னுடைய சோம்பேறித்தனத்தை மறைக்க ஒரு போர்வையா பயன்படுத்துறா. பக்திங்கிற பேரை சொல்லி தன்னுடைய சின்ன சின்ன கடமைய கூட செய்யறதில்ல. பாரு, அவளுடைய புருஷனான ராமையா தனியா எவ்வளோ கஷ்டப்படுறான். பக்தி அப்படிங்கிறது பொறுப்புகளையும் கடமைகளையும் தூக்கி போடுறதில்ல. நம்முடைய கடமைகளை பொறுப்பா செஞ்சு முடிக்கிறதுக்கு சக்தியை கொடுக்கறதுக்கு பேரு தான் பக்தி. ஒரு பெண்ணா இருந்து பெண்கள் செய்ய வேண்டிய எதையும் செய்யாம இருந்தா அது அதர்மம் தானே? நீங்க சொல்றதும் சரிதான். பாவ ராமையா தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்படின்னா உங்க பக்திக்கு நீங்க சொல்லி புரிய வைங்க. உங்க பேச்சு நிச்சயமா கேப்பா இல்லையா? மாத்துறேன். ஆனா அவளுக்கு வரம் எதுவும் கொடுக்க போறதில்ல. ஆனா நேரத்தோட மதிப்பு என்னங்கிறத தெரியப்படுத்துறேன். என் பேரை சொல்லிக்கிட்டு என்ன கும்பிட்டுக்கிட்டு இருந்தா மட்டும் இல்ல, கடமைகளை ஒழுங்கா செஞ்சாலும் என்ன பார்க்க முடியும். தர்மத்தின் வழியில யாரு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் இருக்கும். அவளை சோதிக்க வேண்டிய நேரம் இப்ப வந்திருக்கு. அன்னைக்கு ராத்திரி கமலாவோட கனவுல ஒரு வயசான முனிவர் வேடத்துல சிவன் வந்தாரு. கமலா, உன்னுடைய பக்தி என்ன சந்தோஷப்படுத்தி இருக்கு. உன் பக்தியால தான் நான் இன்னைக்கு உன்னை பார்க்க வந்திருக்கேன். கமலா சந்தோஷமா, சுவாமி நீங்க யாரு? உங்க கண்ணுல என்ன வெளிச்சம் அது? நான் அந்த சிவனுடைய தூதுவன். சிவன் உனக்கு
மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இருக்காரு. ஆனா அதுக்காக அவர் வைக்கிற சோதனையில நீ வெற்றி பெறணும். என்ன சோதனை சுவாமி? நீங்க என்ன சொன்னாலும் செய்றேன். எவ்வளவு பூஜை வேணும்னாலும் செய்றேன். என்ன செய்ய சொன்னாலும் அதை நான் அப்படியே செய்றேன் சாமி. இல்ல கமலா, நான் சொல்ல வர்றது உன்னுடைய பக்தி மற்றும் பூஜையை பத்தி சம்பந்தப்பட்டதில்ல. இது உன்னுடைய கர்ம பலனுக்கு சம்பந்தப்பட்டது. உன்னுடைய ஊர் எல்லையில பாறைகள் அதிகமா இருக்கிற ஒரு வறண்ட பூமி இருக்கு இல்லையா? அந்த பூமியில இருக்கிற பாறைகள் அகற்றி அங்க நல்லபடியா உழுது விவசாயம் செஞ்சு நீ விளைச்சல விளைய வைக்கணும். யாருடைய உதவியும் இல்லாம தனியாளா இதை நீ செய்யணும். அந்த வயல்ல விளையிற விளைச்சலை கொண்டு நீ சிவனுக்கு பிரசாதம் செஞ்சு கொடுக்கணும். அப்பதான் உனக்கு மோட்சம் கிடைக்கும். கமலா ரொம்ப பயத்தோட, நான் மட்டும் தனியாவா? அந்த வறண்ட பூமி ஐயா? ஐயோ, அதுல நிறைய பாறைங்க இருக்க. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சதே இல்லையே. நீ எப்பவும் கூப்பிடுறியே அந்த சிவன், அந்த சிவன் உனக்கு இதுக்கு உதவி செய்ய மாட்டாரா என்ன? உனக்கு தேவையான சக்திய பக்தியோட கேளு, அந்த சிவன் உனக்கு கொடுப்பாரு. ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு மோட்சம் வேணும் தானே? அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் மறைஞ்சிட்டாரு. கமலா துடிச்சு பிடிச்சு எழுந்திருச்சா. அவளுக்கு அது உண்மை மாதிரி தான் இருந்துச்சு. அவளுக்கு மோட்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தெளிவா தெரிஞ்சது. அந்த சிவனை போய் அடையிறதுக்கு இதை விட சுலபமான வழி இல்ல அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு. அதனால அவ கடினமா உழைக்கணும்னு முடிவு பண்ணா. அடுத்த நாள் காலையில ராமையா எழுந்திருச்சு பார்த்தா கமலா அப்போ படுத்துக்கிட்டு இல்ல. வெளியில வந்து பார்த்தா அவ எல்லா ஆயுதங்களையும் எடுத்துக்கிட்டு வயலுக்கு போறதுக்கு சித்தமா நின்னுக்கிட்டு இருந்தா. அத பார்த்து ராமையாவால நம்பவே முடியல. கமலா, எங்க போற? என்ன இது கடப்பாறையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு பூஜைக்கு நேரமாகலையா? நான் வயல உள்ள போய்கிட்டு இருக்கேன். சிவன் எனக்கு புது வேலையை கொடுத்திருக்காரு. ராமையா ஆச்சரியமா, நீயா? என்னாச்சு உனக்கு? ராத்திரி எதனா கெட்ட கனவு கண்டியா? தப்பு தப்பு, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு சிவன் கொடுத்த வேலை இது. நான் தனியாத செய்யணும். நான் வரேன் அப்படின்னு சொல்லி கமலா வேகமா வயலுக்கு போனா. கமலா வயலுக்கு போறத பார்த்து ஊஜனங்க எல்லாரும் இவ என்ன செய்ய போறாளோ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வறண்ட பூமியில கால் எடுத்து வச்சா கமலா. அந்த பூமியில பெரிய பெரிய பாறையும் முள்புதரும் மட்டும்தான் இருந்துச்சு. கமலா பயந்துகிட்டே ஒரு கடப்பாறையை எடுத்து அந்த பாறைய நகர்த்துறதுக்கு முயற்சி பண்ணா. அவ கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுச்சு. 10 நிமிஷத்துக்கே கமலா ரொம்பவும் சோர்வடைஞ்சிட்டா. கமலா மனசுக்குள்ள, அப்பனே சிவனே, என்ன இது? சந்தோஷமா உன் பேரு சொல்லிக்கிட்டு இருந்தேனா, ஆனா எனக்கு இவ்வளவு கஷ்டமான ஒரு சோதனையை வச்சிருக்கீங்களே, இது என்னால செய்ய முடியாது போலயே அப்படின்னு சொல்லி நம்மளால முடியாதுன்னு நினைச்சு கடப்பாறையை தூக்கி போட்டு அவ வீட்டுக்கு திரும்பி போகும்போது அவளுக்கு அந்த முனிவர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. சிவனுடைய பேரு தான் உனக்கு பலம். அவ கண்ணை முடிக்கிட்டு ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்படி சொல்ற அந்த பேர் அவளுக்கு ஏதோ ஒரு சக்தியை கொடுத்துச்சு. அவ கடப்பாறையை எடுத்துக்கிட்டா. இந்த தடவை பாறையை நகர்த்தும் போது ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த பாறையை நகர்த்துறத ஒரு யாகமா மாத்தினா. கடப்பாறையை பிடிச்சி எல்லா பாறையையும் அவ தள்ளி தள்ளி போட்டுட்டா. கையெல்லாம் காப்பு காய்ச்சது. உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுச்சு. ஆனா அவ மனசுக்கு மட்டும் சந்தோஷமா இருந்துச்சு. அவளுடைய கஷ்டத்தையும் அவகிட்ட வந்த மாற்றத்தையும் பார்த்து ராமையா ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவன் உதவி செய்வா அப்படின்னு கேட்டான். கமலா அதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. கமலா, உன் கைய பாரு, எப்படி காப்பு காய்ச்சிருக்கு. வா, வந்து இந்த கஞ்சியாவது குடி. கமலா சிரிச்சுக்கிட்டே, இந்த வலியிலையும் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. இதை நான் சிவனுக்காக செய்யறேன். என் வேர்வையால அவருக்கு அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கமலா அந்த பூமியை உழுது அதுல சோள விதைகளை தூவனா. ஊர்ல இருக்கிற கிணத்து தண்ணியை கொண்டு வந்து அந்த சோள தோட்டத்துக்கு அவ ஊத்திக்கிட்டு இருந்தா. அந்த சோள செடிகள்ல அவ அந்த பரமசிவனையே பாத்துக்கிட்டு இருந்தா. வயல்ல போட்ட விதைகள் எல்லாம் முளைச்சு வரும்போது அவ ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. சோளக்காடு மொத்தமும் விளைஞ்சு நிக்கும் போது அவளுக்குள்ள ஒரு புது மனுஷிய பார்த்தா. இப்ப அவளுக்குள்ள சோம்பேறித்தனம் இல்ல, சந்தோஷம், ஒரு ஆத்ம பலம், இது எல்லாமே இருந்துச்சு. கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் என்ன அப்படிங்கறத கமலா புரிஞ்சுக்கிட்டா. இப்ப ஊஜனங்க அவளை பார்த்து சிரிக்கிறதுக்கு பதிலா அவளை பார்த்து பெருமைப்பட்டாங்க. சாந்தா, பாத்தியா கமலக்காவ? இந்த வறண்ட பூமிய எவ்வளவு அழகா மாத்திட்டாங்க. அவங்க கண்ணுல ஏதோ ஒரு புது வெளிச்சம் தெரியுது. ஆமா ஆமா, உண்மைதான். பக்தினா என்னன்னு அவங்க நம்மளுக்கு காட்டுறாங்க. நாம கூட அவங்களுக்கு உதவி செய்யணும். சில நாட்கள்ல அந்த சோளக்காட்டு நிறைய சோளம் வந்துச்சு. அந்த சோளத்தை பார்த்து கமலா சோளத்தை எடுத்து கண்ணுல வச்சு ஒத்தி எடுத்துக்கிட்டா. அது வெறும் சோளம் இல்ல, அவ சிவன் மேல பக்தி வச்சிருக்கிறதுக்கான ஒரு அடையாளம். வெளிச்சல் அறுவடைக்கு வந்துச்சு. கமலா கனவுல சொன்னபடியே
விளைச்சல சிவன் கோயிலுக்கு எடுத்துக்கிட்டு போனான். அவ முகத்துல ஏதோ சாதிச்ச அந்த திருப்தியும் தெரிஞ்சது. அவ சந்தோஷத்தை பார்த்து ஊஜனுங்க எல்லாருமே அவ பின்னாடி போனாங்க. கமலா கோயிலுக்குள்ள போய் அந்த சோளங்களை எடுத்து சிவலிங்கத்தோட பாதத்துல வச்சா. கமலா கண்ணை முடிக்கிட்டு, அப்பனே சிவனே, நீ சொன்ன மாதிரியே வெளிச்சல வெளியே வச்சு உன் பாதங்களை கொண்டு வந்து வச்சிருக்க. தயவு செஞ்சு எனக்கு மோட்சத்தை கொடுப்பா. அப்படி அவ கண்ணை மூடி வேண்டிக்கிட்ட உடனே திடீர்னு அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள இருந்து ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சத்துல இருந்து அந்த பரமசிவனே கமலா முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருந்தாரு. அது கமலாவுக்கு தெரியாது. கமலா, கண்ணை திறந்து பாரு. கமலா கண்ணை திறந்து பார்த்தா. எதிர்க்க இருக்கிறது அவ தினமும் கும்பிடுற சிவன். சந்தோஷத்துல அவ சிவனுடைய பாதங்கள்ல போய் விழுந்தா. சாமி, உங்க தரிசனம் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்ப எனக்கு மோட்சத்தை கொடுங்க. உங்க கூடவே என்ன கைலாயத்துக்கு கூட்டிட்டு போங்க. கமலா, நீ கேட்ட மோட்சம் உனக்கு எப்பவோ கிடைச்சிடுச்சு. கமலா ஆச்சரியமா, எப்போ சாமி? எப்ப நீ உன்னுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறதோட சந்தோஷத்தை பாத்தியோ அப்பவே உனக்கு மோட்சம் கிடைச்சிடுச்சு. எப்போ நீ உன்னுடைய வேலைய ஒரு பூஜையா நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா செய்ய ஆரம்பிச்சியோ அப்போ உனக்கு 2வது மோட்சமும் கிடைச்சிடுச்சு. எப்ப நீ கஷ்டப்பட்டு விளைய வச்ச விளைச்சலை எனக்காக கொண்டு வந்து கொடுத்தியோ அப்பவே நீ கேட்காமலேயே உனக்கு 3வது மோட்சமும் கிடைச்சிடுச்சு. உண்மையான மோட்சங்கிறது இந்த உலகத்தை விட்டு போறது கிடையாது. இந்த உலகத்துல வாழ்ந்துக்கிட்டே உன்னுடைய கடமைகளை சரியா செய்யறது தான் உண்மையான மோட்சம். நம்முடைய கடமைகளை சரியா செய்யும் போதுதான் நாம சிறந்தவர்களாக முடியும். சிவனுடைய வார்த்தைகளால கமலா முழுசா மாறினா. உண்மையான பக்தி அப்படிங்கிறது கோவில உட்காந்துக்கிட்டு சிவநாம ஸ்மரணை பண்றது இல்ல, அது நம்மளுடைய கடமைகளை புரிஞ்சுக்கிட்டு அதை பொறுப்பா செய்யறது தான் அப்படின்னு அவ தெரிஞ்சுக்கிட்டா. அப்ப அங்க வந்த ராமையா, கமலா, உன்னோட மாற்றத்தை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கமலா புருஷன்கிட்ட, என்ன மன்னிச்சிடுங்க, இத்தனை நாளா உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்காம பக்தி அப்படிங்கிற பேருல நான் எந்த வேலையும் செய்யாம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்லங்க. இனிமே நான் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்யறேங்க. இப்ப கமலா சோம்பேறியான பக்தை இல்ல, அவ பொறுப்பான மனைவியா மாறினா. புருஷனுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய கடமைகளை புரிஞ்சுக்கிட்டு அதை நல்லபடியாவே செஞ்சுக்கிட்டு இருந்தா. கடமை தான் உண்மையான பக்தி. உண்மையான பக்திங்கிறது கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடுறது மட்டும் இல்ல, நமக்குன்னு இருக்கிற பொறுப்புகளை, நமக்குன்னு இருக்கிற கடமைகளை எந்த ஒரு குறையும் இல்லாம யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு அந்த சிவனுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். அத கமலா நிரூபிச்சிருந்தா.